உங்க ஆணவத்துக்கெல்லாம் எங்க அப்பா நேர்லயே வந்து பதில் கொடுப்பாரு. வாங்க கிளம்பலாம். மீனா, நீ இவ்ளோ கேவலமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாரு மன்னிச்சாலும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். வாங்க சம்பந்தி, போலாம். சரி, எல்லாம் வாங்க போலாம். அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கலாம். எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தாச்சு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். மாமா, துளசி எவ்வளவு ஆட்டம் ஆடினா, எவ்வளவு திமிர் காட்டினா. அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு வந்தேன் மாமா. என்ன பண்ண? எம்எல்ஏ ஆயிட்டா இல்ல மாமா அந்த துளசி. அவ தங்கச்சி வேற பிசினஸ் பண்றா. பணம் நிறைய புழங்குது போல இருக்கு. அவங்க அப்பா அதான் மாமா அந்த சிவராமன் இடம் வாங்கி போட்டிருக்காரு போல. எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல வீடு கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. சரி, அதுக்கு என்ன? இப்போ அந்த இடத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து சொந்தமா வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. நம்மள எவ்வளவு டென்ஷன்லயும் மன உளைச்சலையும் வச்சிட்டு இருந்தாங்க மாமா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமா? அதான் போய் பூமி பூஜைய தடுத்து நிறுத்திட்டேன். எப்படி? அந்த நிலத்தோட பத்திரம் என் பேர்ல இருக்கு. சிவராமன் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி அந்த இடத்துல பூமி பூஜை பண்ணலான்னு அங்க வில்லங்க பண்ணிட்டு வந்திருக்கேன் மாமா. எனக்குன்னு சில வரமுறை இருக்கு. அதெல்லாம் நான் என்னைக்கும் மீற மாட்டேன். சரிங்க மாமா. போய் முதல்ல அந்த பத்திரத்தை அந்த குடும்பத்துல கொடுத்துட்டு வா. கொடுத்துறேன் மாமா. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத. யோ, ஓ சொத்தே இப்ப என் பேர்ல தான் இருக்கு. இதுல நீ சொல்லு, நான் கேட்கணுமா? அந்த கடவுளை சொன்னாலும் இந்த மீனாட்சியோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. பாக்குறேன் எப்படி அவங்க அந்த வீட்டை கட்டி முடிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏங்க, அந்த மீனாட்சி திடீர்னு குறுக்க பூந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கிருந்து வந்துச்சு இந்த தைரியம்? அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே லக்ஷ்மி. கெட்ட நான் பிடிச்சவன். ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு அவ பாக்குறா. இவ்வளவு நாள் துளசி ஜெயிக்க கூடாது, அவ அந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு சதி செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ இடம் அவ பேர்ல இருக்குன்னு சதி பண்றா. இதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நீங்க தான் அதை பண்ணணும். நானா? நான் என்ன பண்றது லக்ஷ்மி? நீங்க நேர்ல போய் மீனாட்சியை பார்த்து அவகிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குங்க. அது நான் எப்படி போறது லக்ஷ்மி? நீங்க தாங்க போகணும். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு. இந்த இடத்துல ஒரு சின்ன குடிசையும் போட்டு கொடுக்கறேன். நீங்க வேற வேலைக்கு போலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்பவும் இந்த ஸ்பாட்ல குறைஞ்சது 5 பேராவது இருக்கணும். சரிங்க மேடம். இந்த வேலையை தாண்டி எவனாச்சும் காலை வச்சான் அவன் காலை எடுத்திருக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்ன உங்களால முடியுமா இல்ல நான் வேற யாராச்சும் பார்க்கணுமா? மேடம் செஞ்சிடும் மேடம். துளசி, அஞ்சலி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அப்பா நேர்ல வராரோ இல்லையோ, என் அப்பா கருப்புசாமி இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவான். நான் இன்னைக்கு எல்லை கருப்பு கோயிலுக்கு போறேன். போயிட்டு அந்த மீனாட்சியை நினைச்சு மிளகா அரைச்சு பூச போறேன். என் வேண்டுதலை கருப்பு நிச்சயமா தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மா, அது ரொம்ப கடுமையான விரதம்மா. இந்த வயசுல அதெல்லாம் வேணாமா உனக்கு? அந்த மீனாட்சி மாதிரி நயவஞ்சக எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒண்ணுதாம்மா சரியான வழி. நான் பாத்துக்கிறேன். மா, சொன்னா கேளுமா. உங்க அப்பா இப்ப இருக்கிறபடி இருக்கட்டும். அவரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அவரு ஏதோ ஒரு காரணமா தானே மறைஞ்சிருக்காரு. கடவுள் நமக்கு துணையா இருப்பாமா. அந்த மீனாட்சியோட ஆட்டத்துக்கு கருப்பை நிச்சயமா முடிவு கட்டுவான். அம்மா, அம்மா சொன்ன கேளுமா. அம்மா, அம்மா.
அந்த மீனாட்சி என் புருஷனோட சொத்தை பறிச்சுக்கிட்டு எங்களையே மிரட்டுறா. நீதாயா எங்க கூட நின்னு எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். அவளுக்கு நீதாயா ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். எங்களால தாங்க முடியலப்பா கருப்பா. எப்படியாவது இந்த இடத்தை மீட்டு எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா. என்ன உலகம் அது, என்ன வாழ்க்கை அது. நோ, இந்த உலகத்துல நல்லவனாகிறதும் நல்லது செய்யறதும் சுத்த வேஸ்ட்னா. வேலையாவது என்ன திடீர்னு இப்படி ஆயிட்ட? நல்லதே நினைக்கிறவனுக்கு நல்ல தண்டை நடக்கும், கெட்டதை நினைக்கிறவனுக்கு கெட்டது தான் நடக்கும். நீ ஏன் போட்டு குழப்பிக்கிற? இன்னும் நல்லது நடக்கும். நோ, இங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறவன், திருட்டு வேலை செய்யறவன், நோ சின்ன குழந்தை அதை விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அநியாயமாகுது. ஏன் நம்ம வீட்டுல உங்க மாமனார் இடம் வாங்குறாரு, உங்க அண்ணி எந்துன்னு வந்து நிக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல. நியாயமே இல்லைண்ணா. அதெல்லாம் என்ன சொல்றது, எல்லாம் அநியாயம். ஏய், எல்லாத்தையும் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு தான்டா இருக்கா. மேல இருக்கவன் பார்த்துப்பாங்க. ஏய் யாரா, யாரா இது? ஏய் யாருன்றல, யாரு? ஏய் யாருன்னு கேக்குறல, சொல்லு யாரு?